வைஃபை பத்தி தப்பு தப்பா பேசுறது, இன்னொரு பக்கம் பார்த்தா தளபதி பத்தி தப்பு தப்பா பேசுறது, அதுதான் தவறு. நேத்திருந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட டிவோர்ஸை பத்தி பல்வேறு தரப்பினரால பல்வேறு விதமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அவரோட அரசியல் ரீதியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க அரசியல் விமர்சனம் பண்றது தப்பே கிடையாது. அரசியல் ரீதியா மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கும். விமர்சனம் பண்றது தப்பே கிடையாது. அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கும். அதை விட்டுட்டு அவரோட வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நம்ம யாருமே ஆள் கிடையாது. இப்போ அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அவருக்கும் அவங்களுக்கும் நீதிமன்றத்துக்குள்ள ஒரு விஷயம். அதுல போயிட்டு யாரும் ஈடுபட முடியாது. இப்போ முதல்ல அவங்க ஒய்ஃப் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கங்காட்டி எல்லா தப்புமே விஜய் மேல இருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி தப்பு பண்ணாம இருக்கலாமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே இவர் தரப்புல ஆஜராகி அதை கோர்ட்ல சமர்ப்பிச்சு அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கைகள் கோர்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. இட்ஸ் பியூர்லி பிட்வீன் ஹிம், ஹர் அண்ட் தி கோர்ட், நாட் அஸ். சரிங்களா? சோ ஒரு கருத்தை பதிவு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான். உங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கட்சி ரீதியா விமர்சனம் இருக்குது அப்படின்னா அதை நீங்க பதிவிடலாம். அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. வாழ்க்கை ரீதியா முடிவெடுக்க வேண்டியது அவங்க மனைவி, கோர்ட்டு தான்ங்கிறது தான் இதை நான் சொல்லி விரும்புறேன். ஸோ யாரும் உங்களோட தனிப்பட்ட கருத்தை யாருமே திணிச்சுட்டு இருக்காதீங்க. நன்றி, வணக்கம்.